இப்படி ஜெயிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா அவருடைய தெய்வீக சமூகம் பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்வதால் 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற பரிசுத்தம் உள்ள தெய்வன், அவர் நமத்திலே பிரசன்னமாய் இருக்கிற தெய்வன் அவர். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர், ஜனத்தின் மன விருப்பத்தின்படி அருளி செய்கிற தேவன் அவர். ராஜா தம் ஜனத்தின் மன விருப்பத்தின்படி அருளி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை கனம் எல்லாம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமாக, அவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமாக. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானி சுகமானி தழும்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா,
ஹல்லேலூயா. நம்மை மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், மதர்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்குன்னு சொன்னவர் மறவாத தேவன் ஒருவர் இருக்கிறார். எப்ராஹிமே, நான் உன்னை மறப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுதந்திரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சிலுவையின் கீழ் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட தம் ஜனத்தை அவரால் ஒருபோதும் மறக்க முடியாது. மறவாத தேவன். இந்த இரவு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. அந்த ஒவ்வொரு ஜனங்களையும், வர இருக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. பேசுகிற தாசனுக்கு கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். இந்த போதகருக்கு தேவையான நல்ல பலனுக்கு கிருபை கட்டளையிடுவாராக. இந்த பலகீனங்கள் எல்லாம் மாற்றுவாராக. தேவ வல்லமை ஆளுகை செய்வதாக. கிருபைக்குள் மறைத்துக் கொள்வாராக. ஆண்டவர் ஆராதனை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டனி ஜெபிக்கப்படி கேட்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. அருமையான மாலை வேளைக்காக துதிக்கிறோம். மாலை வேளையிலே ஆதாம் எவளோடு பேசுனது போல இந்த வேளையிலும் எங்களோடு பேசும்படியாக, மகனை சிறப்படுத்தும்படியாக, பலவீனங்கள் நீங்கி நல்ல பலத்தோடு சுகத்தோடு ஆர்வத்தோடு வீரத்தோடு பேச கிருபை தருவீராக. அது வசனங்கள் நெய்யாய் புளியேட்டும் ஆண்டவரே, தீமமாய் விளக்கு எரிவதாக தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் உடைய மகிமை கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமே சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படாவதாக. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி. நல்ல கர்த்தரை உயர்த்தி நாம் பாடுவோமாக. நல்ல ஆராதனையோடு பாடுவோம். நம்ம சத்தை உயர்த்தி பாடுவோமாக. அவருடைய பிரசன்னத்திற்குள் தேவன் நம்மை மறைத்துக் கொள்வாராக. நான் பாடும்போது நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமா உமக்குள் கம்பீரித்து மகிழும். ஆமென். ஆண்டவருக்கு பயப்படாவதாக. அவரை பாடும்போதே நம்முடைய ஆத்துமா கம்பீரித்து மகிழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனாக மகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். ஒரு பாடல் உண்டு. எண்ணிப்பார் எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் அப்படி சொன்னாங்க. ஆண்டவருக்கு பயமாண்டாவது. ஆங்கில ஒரு பாடல். கவுண்டர் பிளஸிங் நேம் த ஒன் பை ஒன் வாட் காட் ஹேட் டன் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணிப்பார். ஆமாம். இந்த கால ராத்திரி வேளை ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து நான் பாடுவோமாக. ஆமாம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே மைமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மைமை பிரதாவா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்வமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே.
என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கத்த நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை பாராமல் நம்மை தெரிந்து நம்மை நோக்கி பார்த்த தேவன் அவர். ஆமென். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த உலகம் முழுவதும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிக்கியிருந்த போதும் அந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டு அந்த ஜனத்தை மீட்டெடுப்பு நித்திய ஜீவ வாழ்வு கொண்டு வருவதற்காக சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக ஒப்பு கொடுத்த அற்புத தேவன் அவர். ஆமென். அவருடைய அன்பு அளவற்றது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அளவிட முடியாத அன்பு. அவருடைய அன்புக்கு நீளம், ஆழம், உயரம், அகலம் அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம். ஆண்டுக்கு பயமாட்டவதாக அவரை உயர்த்தி நாம் பாடுவோமாக. அவருடைய அன்புள்ள தேவனை அவருடைய அடைக்கலத்திற்குள் வந்த எந்த நபரும் சத்ருவின் கைகளிலே சிக்கிக் கொள்வதில்லை. ஆமாம். கிறிஸ்து நமக்கு அடைக்கலம். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அடைக்கல பட்டணங்கள் உண்டு, அடைக்கலமாக இருக்கிற கோட்டை உண்டு. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அதெல்லாம் உருவக அமைப்பில் அவர்கள் எல்லாம் பாடுறாங்க. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கிற பட்டணம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்மை பாதுகாக்கும் நல்ல ஒரு பேழை அவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நம்மை எல்லாம் ஒன்றாய் மாற்றி அமைத்த நல்ல ஒரு துப்பட்டி. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல போது அது ஒரு சபை. ஆமாம். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. எந்த நபர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் படித்தவன், படியாதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இரத்த வித்தியாசமோ, மொழி வித்தியாசமோ, ஜாதி வித்தியாசம், நம்ம தேசத்தை பொறுத்தவரை ஜாதி வித்தியாசமோ இல்லாதபடி ஆண்டவர் எல்லாரையும் ஒரே எல்லைக்குள் கொண்டு வந்து அவருடைய ஜனங்களாய் மாற்றினார். இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் மனவாட்டி என்ற அந்தஸ்துக்கு நம்மை கொண்டு வந்த தேவன் அவர். ஆமாம். என்னுடைய வாழ்க்கையில் நல்ல சுகமாய் சமாதானமாய் தங்கியிருப்பதற்கு ஒரே ஒரு வழி
கிறிஸ்துவின் அடைக்கலம். ஆமென். அப்ப நமக்கு அடைக்கலம். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக சபையின்றதான் அந்த அடைக்கலத்திற்குள் இல்லாத எந்த நம்முடைய வாழ்க்கையிலும் சத்ரு அவன் பீறி போடுவான் அல்லது கொய்து போடுவான். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலங்களில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். நீரே என் புகலிடம். ஆமென். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலனில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் ஆடிடை குடிலினில் அந்தையின் நடுவில் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தையின் நடுவில் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலனில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சத்தங்களோ. ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சத்தங்களோ. கார்மிக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். கார்மிக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலனில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கினோ. தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கினோ. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்று வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்று வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலனில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதி பலவும். பொல்லோனின் பொறாமைகளோ மறைவான சதி பலவோ. பல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. பல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலனில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ.
பயமாட்டவதாக. பாடுகிற பாடல் அநேகம் பழைய பாடலாகவே இருக்கும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. பொல்லானின் பொறாமைகளும் சதி மோசங்கள், மறைவிடத்திலேயே கூடிய ஆயுதங்கள், நமக்கு விரோதமாகி செயல்படுத்தப்பட சற்பனைகள், அவை எல்லாவற்றையும் முறியடிக்கும் வலிமை நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கு உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய அடைக்கலத்திற்குள், கிறிஸ்துவின் அடைக்கலத்திற்குள் நாம் விருப்பம் சொன்னால் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு பல்லவி போடுவோம். பல்லவி. அவர் நல்லவர், வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குருடரின் கண்களை திறந்தவர், அற்புதம் செய்த தேவன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நம்முடைய தேவன் அற்புதம் செய்கிறவர். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்ன வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கினார். ஆமென். அவனோட வார்த்தை புறப்பட்டால் போதும், சுகம் உண்டு. அதோடு மாத்திர தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவர் அவர். ஆகவே நமக்கு புகலிடம் அவர் இருக்கிறபடினாலே தெய்வீக சுகம் உண்டு. தெய்வீக சுகத்தை நாம் நம்புகிறோம். ஆமென். அன்றைக்கு இயேசு உலகத்தில் மாம்ச அவதாரத்தில் இருக்கும்போது அற்புதங்கள் செய்தாரே, அதோடு முடிந்து போகவில்லை. இன்றைக்கும் இந்த அற்புதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்னே ஒன்று, நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சுகமாவாய் என்பதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு சுகம் வேண்டுமா என்று கேட்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டவர். நாம் அதற்கு முழு மனதோடு முழு இதயத்தோடு சொல்ல வேண்டும். ஆம் ஆண்டவரே, நீர் கொடுக்கும் போது முழுமையாய் பெற்றுக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்குன்னு சொன்னால் போதும். தேவனுடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமை, நம்முடைய ஆச்சரியமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், அவர் நல்லவரே. ஆமென். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த, அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. பாவங்கள் யாவையும் நீக்கும்
பாடுமா எல்லாம் எழுது. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று கொள்ளவே. அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. என்னை நடத்துவார். அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே. நடுவாக சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர். என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். Hallelujah, 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 Hallelujah. 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 இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். Hallelujah, hallelujah, Hallelujah. 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 Hallelujah.
சோதர வேண்டுமாக அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நல்ல மனதார் அவரை துதிப்பமாக. ஓ மகிமையும் மகத்துவம் உள்ள தேவனவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனவர், அவர் ஒருவராய் பெரிய காரியம் செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவனவர். தம்மை நோக்கி கூப்பிடுற எந்த ஜனத்திற்கும் அவர் பதில் கொடுக்கக்கூடிய உண்மையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னவர். கூப்பிட சொன்ன தேவனே அவர்தான். என் நாமத்தினால் இதனால் வரை நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கேட்கும் போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கேளுங்கள். கட்டாயம் தேவன் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அருள் செய்வார். குமாரின் மகிமைப்படும்படியாய் அருள் செய்கிற தேவன் அவர். என் நாமத்தினால் இவைகளை கேட்டால் தரும் என்று வாக்களித்தவர். அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். பல தேவைகள், பல எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்முடைய குடும்ப ரீதியான காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் காரியங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் ஆண்டு சமுத்திர வைப்பமாக நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கும் ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல பலனை நீ கட்டளையிட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏழை கோபிட்டான், கர்த்தர் கேட்டவன் இடுக்கணுங்களுக்கு எல்லாம் விலக்கி ரட்சித்தார். ஓ, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, சிங்க குட்டைகள் தாழ்ச்சி அடைந்து பற்றியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைவிடாது சொன்னவர். நன்மையினாலே நிரப்பக்கூடிய தேவனையா. ஹல்லேலூயா. ஓ மகிமை, மகிமை, மகிமை. இந்த அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய யோசனை எல்லாம் ரட்சகர் ஓ நமத்திலே பிரசுரமாயிருப்பாராக. ஹல்லேலூயா. நெருக்கங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அவன் எல்லாம் ஒரு விஷயம் தள்ளி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை நோக்கி அவரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய பிரசன்னம் நமத்திலே இருக்கிறது. அவரை ஆராதிக்கும்படியாய் நம்மை ஒரு முறை அர்ப்பணித்து கொடுப்போமாக. ஹல்லேலூயா. நல்ல தேவன், நல்ல தேவன், அற்புதமானது. அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. இந்த உலகத்திலே நம்மை நேசிக்கக்கூடிய எத்தனை நபர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் நேசத்தை விட அற்புதமாய் நேசிக்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் தான், ஒருவர் தான். ஹல்லேலூயா. சிலருடைய நேசம் சில வரையறைக்கு உட்பட்டதாக இருக்கலாம். ஹல்லேலூயா. சிலர் நேசம் சில எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய நேசமோ, ஆண்டவருடைய அன்போ நம்மிடத்தில் எந்த பகுதி எதிர்பார்க்கவில்லை. எதிர்பாராத காரியம், எதிர்பாராத தன்மையோடு கூட அவர் நம்மை நேசிக்கிற தேவன், அன்பு கூறுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த அற்புதமான தேவனை தரம் ஆராதிக்கிறோம். நம் மீது அக்கறை உள்ள தேவன் அவர், நம் மீது கரிசனை உள்ள தேவன் அவர். ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர், நம்மை ஆதரிக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்கள் சொல்லு ஒரு நாள் நல்லதையா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கணும், தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். இந்த ராத்திரி விளையாட்டு சகோதரர் வந்திருக்கிறோம். ஆகாமிய கூடாரங்கள் என்று சொல்லப்படுவது துன்மார்க்கருடைய கூடாரங்களும் பாவ செயல்களை செய்கிற ஒரு எல்லையில் இருப்பதை விட தேவ சமூகத்தில் இருப்பது மேன்மையானது. பாவ செயலோடு இருக்கக்கூடிய பல வருடங்கள் அங்கே அந்த பாவத்தோடு அக்கிரமத்தோடு அவர்களோடு இணைந்து வாழ்ந்திருப்பதை விட தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாளுக்கு ஈடாகாது. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், ஆகானின் கூடாரம் ஒன்று இருந்தது, பதித்து வைக்கப்பட்ட அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புதைத்து வைக்கப்பட்டதான பொருட்கள் உள்ள ஒரு கூடாரம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த கூடாரத்தில் தேவன் பிரியமாக இருக்கவில்லை. அந்த கூடாரத்தையே கிளப்பி விட்டார், அந்த கூடாரத்தையே அவர் பெயர்த்து விட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய கூடாரம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய கூடாரமாக இருப்பதாக. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னவன். நம்முடைய கூடாரம் என்பது வீடாக இருக்கலாம், தாம் தங்கியிருக்கும் வாசஸ்தலங்களாக இருக்கலாம். அவைகளில் தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு நாள் நல்லது, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் நல்லதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வண்டர்ஃபுல் காட். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயின் கற்பத்திலே நான் பிறந்த முதல் உம்முடைய சார்பில் நான் விழுந்தேனையா. நான் உம்முடைய சமூகத்தில் தான் இருந்தேன், வேற எங்கும் போகலை. எனக்கு நீதான் அடைக்கலாம், நீதான் கோட்டை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதையா. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்ல சொன்ன, எலும்புகள் உருவாக்கப்படும் உன்னை கண்டவர். எலும்புகள் உருவாக்கப்படுகிறது.
ஒரு சரீரத்தை உருவாக்கினீர், அந்த சரீரத்தை நீர் கண்டீரையா. என் வாழ்க்கையில் உருவாக்கப்பட்ட நிமிடம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் என்னை காத்து கொண்ட தேவனே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுவாண்டவரே, என்னை காக்கும் தேவனே, அல்லேலூயா, என்னை காண்கிற தேவன் அவர். ஆகார் சொல்ல, என்னை காண்கிற தேவனையானே, என்னை காண்கிறவரை ஒருவரை நான் இந்த இலையிலே கண்டேன். ஒருவரும் பார்க்காட்டாலும் பரவாயில்லை, ஒருவரும் நம்மை விசாரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய ஆண்டவன் நம்மை காண்கிறவர், நம்மை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அறிகிறவர், நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிறார். அவர் வல பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார். முன்னே அவருடைய சமூகத்தினாலே நிரப்புகிறார், பின்னே அவருடைய மகிமையினாலே இருக்கிறார். நம்முடைய இடது பக்கத்தினுடைய கரங்கள் நம்மை தாங்குகிறது. நம்மை சுற்றிலும் தேவ பிரசனம் இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறார் சங்கீதத்தில் சொல்லும்போது சொன்னார், எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல தேவன் தம்முடைய பயந்த ஜனத்திற்கு சுற்றிலும் அவர் இருக்கிறார். சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் தேவன் அவர். அல்லேலூயா. அந்த மகிமையான தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஒரு நம்மை தாழ்த்தி கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசனத்தினால் நிரம்பிகள் ஆவி ஆத்மா சரீரம் விடுவதையும் நீர் பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்ப வேண்டும் ஐயா. எங்களுடைய குறைவுகளை மாற்றும், எங்கள் பலகீனங்களை மாற்றும், எங்கள் சோர்வுகளை மாற்றும், எங்களுடைய விசுவாசமான எண்ணங்களை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. நீ எங்களை நிரப்புவதற்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நம்ம எல்லாம் பாடுவோமாக. நன்றி ராஜா, அவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உன்
நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காண்பவரே என்னை காண்பவரே தினம் காண்பவரே கருவைவம் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே கருவைவம் மறைவாய் வளர்வதை கவனித்தீரே அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் ஹalleluya என்னை காண்கிற தேவ கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து அவர் வழியை அவர் காட்டுகிற தேவன். வழியை காட்டுவது மாத்திரமல்ல, உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் சொன்னவர். காண்கிறவர் மாத்திரமல்ல, கண்களை பதித்து வைத்திருக்கிற தேவன். லேவி ராமத்திலே சொல்லப்படுகிறவர், அவர் நம் மீது கண்ணோக்கமாயிருக்கிறவர். ஹalleluya. கண்ணோக்கமாயிருக்கிற தேவன், கண்காணிக்கிற தேவன். நம் எந்த எல்லையில் இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு உட்பட்டவராகவே தேவன் நம்மை மாற்றி அமைந்திருக்கிறார். அதுக்கு தான் தாவீது சொல்லுகிறான், உம்மை விட்டு நான் எங்கே போவேன் ஐயா, உம்முடைய பார்வைக்கு மறைவா இந்த உலகத்தில் எங்கும் போக முடியாது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறேன், சமுத்திரத்தின் ஆழத்திற்கு சென்றாலும் அங்கேயும் உம்முடைய கரம் உண்டு. குகைக்குள், மலையின் குகைக்குள் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் உம்முடைய பார்வைக்கு தப்பி செல்ல முடியாது. எங்கே ஓடுவேன், எங்கே என்னை மறைத்துக் கொள்வேன்? உம்முடைய பார்வைக்கு மறைவாய் எங்கே இடம் இருக்கிறது ஐயா? நான் உம்மை விட்டு எங்கே போவேன்? ஹalleluya. ஆகவே தான் சொல்லுகிறான், முன்னும் பின்னும் என்னை நெருக்குகிறீர் ஐயா, என்னை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உள்ளந்தரைகளை சோதித்து அறிகிறீர். நம்ம சமூகத்தில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்து இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். நம்மை ஆண்டவர் ஒருமுறை பரிசுத்தப்படுத்துவாராக. நம்முடைய விசுவாச வாழ்வு கட்டி எழுப்பப்படுவதாக. ஆண்டவரோடு உள்ள உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கை ஆண்டு சமுதிரம் வரும்போது இதாயில் ஒன்று நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு நெருக்கம், அவரோடு ஐக்கியம், அவரோடு இணைந்து கொண்ட வாழ்க்கை, அவரோடு நடக்கக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு அனுபவங்களிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. தடைகள் எல்லாம் மாறட்டும். நம்மை நாமே நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. தேவன் ஒருவர் தான் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர் ஒருவரே நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர். நான் பரிசுத்தன் என்று சொன்னவன், அவரே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவர் ஏகோவா மெக்காதேஸ். அவரை நம்மை உருவாக்கக்கூடிய தேவன். ஏகோவா உசேனு. அவர் நம்மை உருவாக்கும் தேவன். இந்த ராத்திரி விட அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடும். ஆண்டவரே, நீர் என்னை உருவாக்கும், உங்களுடைய சித்தப்படி நல்ல ஒரு பாத்திரமாக என்னை உருவாக்கும். நீர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும். உங்களுடைய சித்தம் என்னில் நிறைவேற்றப்படுவதாக. கற்றுக் கொடுக்கும் போது அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். பரத்திலே செய்யப்படுவது போல
இந்த பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் என்னை குறித்து என்ன நோக்கம் திட்டம் வைத்திருக்கிறீரோ, என் வாழ்க்கையில் இந்த பூமியை நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் என் ஜீவிய காலம் முழுவதும் உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேற்றப்பட உதவி செய்யுமையா. ஒருவேளை நான் புறக்கணித்து விடலாம், ஒருவேளை நான் தள்ளி விடலாம், ஒருவேளை நான் அதை மறந்து போய்விடலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை நினைவுபடுத்தி இதுதான் வழி என்று சொல்லக்கூடிய ஆண்டவரே இந்த ஆலோசனை கேட்க சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. ஒரு வயசு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். இந்த 9 மாத காலங்கள் நமக்கு நல்லவரும் போதுமானவராக இருந்தார். நம்மை பாதுகாத்தார், நம்முடைய தேவை சந்தித்தார், நம்மை பராமரித்தார், எத்தனையோ பலகீன தீமைகளை காத்தார். அவர் செய்த சகல நன்மைகள், நடத்தின பாதைகள் எல்லாவற்றுக்கு நாம் ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய மகிமை விளங்கப்படுவாராக. தேவன் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவ கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மீதான புதிய ஆசுவை தருவீராக. உங்களுடைய பிரசுரத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக. நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நீர் மகிமை வந்த ஜனங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுவது மாத்திரம் வரை ஆசிர்வதிக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற நல்ல பலனை எங்கள் ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆசிர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம்.